எந்த அளவுக்கு உடம்ப கெடுத்துண்டதுக்கு அப்புறம் வந்திருக்காங்களோ அந்த நாள் அளவுக்கு எடுத்துக்கும்ல அந்த மருந்துகள் ஆக்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் கடவுள்கிட்டையும் இத்தனை நாள் நம்ம செய்த பாவங்கள் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் எல்லாம் தீரணும். ஆனால் இதை நம்ம சொல்ல ஆரம்பிச்சப்பறம் அது தீருவதற்கான வழி கண்டிப்பாக கண்ணில் புலப்படும். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மன நோய்கள், அதாவது ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன். ஏன்னா இது வந்து வேலையில் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தா இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத எப்போ வருது அப்படின்னு சொன்னால் அதிகமான ஆசைகள், நமக்கு வந்து இவ்வளவுதான் சக்தினா அதை மீறி நம்ம ஆசைப்படுறது. ஏன்னா நம்மளை இப்போ எல்லாரோட கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, அதாவது கண்டிப்பாக இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ரொம்பவே ஒரு நகைச்சுவையான விஷயம் வந்தது. அதாவது நல்லா எந்த கடனுமே இல்லாமல் நடந்து போகிறவனை விட ஊரெல்லாம் கடன் வச்சுட்டு பெரிய காரில் போகிறவனுக்கு தான் இன்றைக்கி மரியாதை. இது உண்மை. அதனால் இன்றைக்கி இந்த பேராசை தான் காரணம். நமக்கு என்ன இதுதான் நமக்கு இருக்குது, ஓகே இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு அதில் ஈஸியாக போனோன்னா தெரியாது. எல்லாருக்குமே வந்து ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் வேணும், ஒரு லக்ஸரியஸ் கார் வேணும், நமக்கு சில பேங்க் பேலன்ஸ் வேணும், இன்சூரன்ஸ். ஸோ அதுக்கு நம்ம உழைக்கணும். அப்படி போகும்போது அதிக வேலை பளு, மென்டல் ஸ்ட்ரெஸ். ஸோ இதனால் நிறைய பிரச்சனைகள் வருது. சரி, இதை தீர்க்க, மனக்கவலை தீர ஆஞ்சநேயர் சீதையை காணாமல் பட்ட கவலையையும் அவள் கிடைக்க செய்த பிரார்த்தனையையும் கூறும் சுந்தரகாண்டம் 13வது சர்க்கத்தை காலை வேளையில் உளுந்து சாதம் நைவேத்தியமாக வைத்து 48 நாட்கள் பாராயணம் செய்ய வேண்டும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டாசினிங்க மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஒருத்தர் ஒன்று சொன்னால் அதை பொறுக்கவே மாட்டாங்க. ஆனால் எங்களை மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்க எருமத்தோலோடு இருக்கணும், யார் எது சொன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா விமர்சனங்களை தாங்குற ஒரு சக்தி இருக்கணும். அப்போ தான் பப்ளிக் லைஃபுக்கே வர முடியும் யாருமே. ஸோ அப்படி அந்த சென்சிட்டிவாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறையா மென்டல் ஸ்ட்ரெஸ் அனுபவிப்பாங்க. அவங்களுக்கானது தான் இந்த 13வது சர்க்கம். நிறையா பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல குணங்கள் வேணும். ஏன்னா இன்றைக்கி வந்து டிசிப்ளின், பிஹேவியர் இதெல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறிடுது. டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் பசங்க வந்து இப்போ நம்ம சொன்னாலும் கேட்டுக்கிறது இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கு நல்ல குணங்கள் அமைய ராவணன் சீதாதேவியை வேண்டியதையும் அவள் அவனுக்கு நல் உபதேசம் செய்ததையும் கூறும் 20-21வது சர்க்கங்களை 48 நாட்களுக்கு தினமும் காலையில் காய்ச்சிய பாலில் சர்க்கரை சேர்த்து நைவேத்தியம் செய்து பாராயணம் செய்ய வேண்டும். இதனால் நம்ம குழந்தைங்க நல்ல டிசிப்ளின் பிஹேவியரோடு இருப்பாங்க, அவங்களுடைய லைஃப்பும் நல்லா இருக்கும். 20-21வது சர்க்கம் இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா சுந்தரகாண்டம் பாராயணத்தில் நைவேத்தியம்னு சொல்லும்பொழுது பசும்பால்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா சிட்டிக்குள்ளே மாடெல்லாம் வச்சு பராமரிக்க முடியறதில்ல. ஒரு காலகட்டத்தில் கோமாதான் வணங்கின்னு இருந்ததை இப்போ கோ சம்ரக்ஷணைன்னு யாராவது 10 இதை சேர்த்து அவங்க அதை ஒரு ட்ரஸ்ட்டாக வச்சு கொடுத்தாதான் பார்க்க முடியறதுங்கிற சிச்சுவேஷனுக்கு மாறிடுது காலம். அதனால எந்த பாலாக இருந்தாலும் அதில் சக்கரை சேர்த்து நீங்கள் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கலாம். அப்படி அந்த லட்சியத்தை அடைவதற்கு நமக்கு கண்டிப்பாக மற்றவர்களோட உதவி தேவை, அது வழிகாட்டுதலாக தேவை, அனுபவ ரீதியான உதவி தேவை, ஏன் ஃபினான்ஷியலி உதவிகள் தேவைப்படலாம். அப்படி நமக்கு சராசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நம்முடைய குறிக்கோள்கள் லட்சியத்தை அடைய சீதாதேவியை கண்ட ஹனுமான் அவரது நிலையை பார்த்து வருந்தியதை பற்றி விவரிக்கும் சுந்தரகாண்டம் 16வது சர்க்கத்தை 48 நாட்களுக்கு தினமும் காலையில் பாராயணம் செய்ய வேண்டும். நைவேத்தியம் பாலில் சர்க்கரை போட்டு, அதாவது அந்த பால் எப்படி இருக்கணும்னா வெது வெதுப்பான பாலாக இருக்க வேண்டும், ரொம்ப சுடாமல் இருக்கக்கூடாது, ஆறுன பாலாகவும் இருக்கக்கூடாது. இதை பண்ணினால் நம்ம லட்சியம் என்னவோ, நம்ம லட்சியம்னு சொல்லும்பொழுது ஒவ்வொருத்தருக்கு ஒன்று. ஒருத்தருக்கு டாக்டரேட் பட்டம் வாங்கணுங்கிற லட்சியமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து உலக நாடுகளை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். எந்த உயர்ந்த லட்சியமாக இருந்தாலும் அது நிறைவேறும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கனவு தொந்தரவு இருக்கும். பொதுவாகவே கனவுன்னு சொல்லும்பொழுது ஆழ் மனசின் ஒரு விஷயம்தான் கனவாக வெளிப்படுவதாக மனோதத்துவ ரீதியாக டாக்டர் ஃப்ராய்ட் சொல்கிறார். அதுதான் வெளிப்படும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் ஆழ் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு கனவாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதில் நிறைய பேருக்கு சில துர்சொப்பனங்களில் பயம் வந்துடும். ஐயோ இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது, சென்டிமெண்ட்லாம் இது கரெக்டாக தப்பான்னு. அதனால் அப்படி எந்த விதமான கனவுகளால் நமக்கு துன்பம் ஏற்படாமல் இருக்க திரிசடை கண்ட ஆச்சரியமான கனவை விவரிக்கும் சுந்தரகாண்ட சர்க்கம் 27ஐ தினமும் காலை 3 நாட்களுக்கு பழமும் சர்க்கரையும் வைத்து நைவேத்தியமாக படித்தால் துர்சொப்பனங்களால் என்றுமே நமக்கு துன்பம் வராது.
திருசடை கண்ட ஆச்சரியமான கனவு, சுந்தரகாண்டம் 27வது சர்க்கம். 3 நாள் படிச்சா போரும். சர்க்கரையும் பழமும் வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். ஹனுமான்னு சொன்னாலே எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருக்கு ரொம்ப உகந்தது செவ்வாழை பழங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப அவருக்கு பிரீத்தியானது. இன்னைக்கு காலகட்டத்தில் அடுத்ததான் நம்ம தெரிஞ்சு போகிற விஷயம் என்னன்னா, எங்கே பார்த்தாலும் ஈவன் இப்போ நான் பாபா கோயிலில் பேசுகிறேன், அங்கே பிரார்த்தனை படிவம் கொடுப்போம். எழுதி கொடுக்குற 500 பிரார்த்தனை படிவத்தில் ஒரு 200 பிரார்த்தனை படிவம் டைவர்ஸை பற்றி தான். ஆனால் இந்த டைவர்ஸ்ன்னு பார்த்தா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வாழ்ந்த அப்புறம் இல்லை, 11 மாதம் 8 மாதம். இவங்க அதுக்குள்ளே என்ன புரிஞ்சுனாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு புரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி, விட்டு கொடுக்கும் தன்மை என்பது எங்கேயுமே இல்லை. நான் வந்து அதாவது இப்போ சில நேரங்களில் உண்மையாகவே இரு சாராரில் ஒருவர் வந்து மோசமாக இருந்தால் கண்டிப்பாக விவாகரத்தில் தவறு இல்லை. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய எதிர்பார்ப்புகள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்னால, சினிமானால, இதிலெல்லாம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அது நிழல், நிஜம் அல்ல. அதை யாருக்குமே புரியறதில்ல. அப்படி நினச்சிக்கிறதுனால அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களால விட்டு கொடுக்க முடியல. நான் சிலர்கிட்ட நான் சொல்லக்கூடிய நான் கவுன்சிலிங்லேயும் இருக்கேன், நிறையா சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கில். அப்போ நான் சொல்லுவேன், இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அந்த ஆஃபீஸில் மேனேஜர் நல்லவராக இருக்கார், ஆனால் வந்து அக்கௌண்டன்ட் வந்து ரொம்ப சிடு பேர் வழி அப்படின்னு சொன்னால் அதுக்காக வேலையை வேணான்னு விட்டு வந்துடுவோமா? ஏன்னா அப்போ நமக்கு தேவை, பணம் வேணும், அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஆனால் இதே மாதிரி கேள்விகளை வீட்டில் கேட்டால் நம்ம வந்து விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் அப்புறம் லைஃப்பில் ஒன்றுமே இல்லையே. முதல்ல விட்டு கொடுக்கறது வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியில் போய் எதுவும் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ பிரிந்தவர்கள் மீண்டும் கூட சீதையும் ஹனுமனும் பேசிக்கொள்ளும் சுந்தரகாண்ட சர்க்கம் 33, 34, 35. இதை வழக்கம் போல வெதுவெதுப்பான பாலில் சர்க்கரை சேர்த்து காலையில் 48 நாட்கள் பாராயணம் செய்தால் எந்த காரணத்திற்காக பிரிந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்றால் அதில் 2 பேரில் யாராவது ஒருத்தர் பாராயணம் செய்தாலும் போதுமானது. 33, 34, 35வது சர்க்கம் இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணுவோம், பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை ப்ரேயர்ஸ் கேன் மூவ் மவுண்டன்ஸ்ன்னு நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த பிரார்த்தனை எப்படின்னாக்க நம்ம எல்லாம் பண்ணிடுவோம், ஆனால் ஒரு நோட்டில் இல்லை ஒரு டைரியில் எழுதி வைக்க மாட்டோம், மறந்து போயிடுவோம். நமக்கு பிரச்சனைகள் மறுபடியும் வரும் பாருங்க வேற ரூபத்தில். அப்போ ஞாபகம் வரும், ஐயோ அப்போ அன்னைக்கு பிள்ளையாருக்கு ஒரு 108 குழக்கட்டை பண்ணுறேன்னு வேண்டேனே, ஹனுமானுக்கு ஒரு வடமாலை சாத்திரேன்னு வேண்டேனேன்னு வரும். ஆனால் இதுவே கடவுள் நமக்கு ஏதாவது வரத்தை கொடுக்கலன்னா என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அவர் ஒன்றும் செய்யறது இல்லைன்னு அப்போ மட்டும் அவரை இன்ஸ்டண்ட்டாக திட்டிடுவோம். அதனால் இந்த பிரார்த்தனைகளை மறந்ததால் நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு பாவங்களையும் தீர்க்கக்கூடியது. சீதைக்கு அபராதம் செய்த காகாசுரன் கதையை விவரிக்கும் சுந்தரகாண்டம் சர்க்கம் 38 காலை வேளையில் 5 வாழைப்பழங்களை வைத்து 48 நாட்களுக்கு பாராயணம் செய்தால், நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ குலதெய்வத்துக்கோ அல்லது இஷ்ட தெய்வத்துக்கோ வேண்டின்றது மறந்து போயிருந்தால் அப்படிப்பட்ட ஒரு அபவாதம் இந்த பாராயணத்தினால் நிச்சயமாக தீரும். இந்த காகாசுரன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த காகாசுரன் கதை ராமாயணத்துல வருகிறது. இந்த காகாசுரன் ஏகாந்தமாக ராமரும் சீதா தேவியாரும் இருந்த பொழுது சீதையின் அழகில் மயங்கி அவளை நெருங்க முயற்சிக்க காக்கை ரூபமாக, அப்பொழுது அருகில் இருந்த ஒரு புல்லை தூக்கி கோபத்துடன் ராமர் எறிய அந்த புல்லானது அவரை துரத்த 7 உலகங்களுக்கும் சென்ற காகாசுரன் மீண்டும் வந்து யாரை பணிவது என்று தெரியாமல் சீதையே பணிய, சீதை பரவாயில்லை விட்டு விடுங்கள் என்று சொல்ல, அந்த புல் நான் போட்டதுதான், ஒரு முறை நான் எய்த அம்பு யாரையும் தாக்காமல் திரும்பி வராது என்று சொல்லிவிட, நான் வாக்கு கொடுத்திருப்பதால் எப்படியும் காப்பாற்றுங்கள் என்ற சீதாதேவி தாய்மைக்கே உரிய அன்புடன் சொல்ல, அந்த புல்லானது அந்த காகாசுரனின் ஒரு கண்ணை குற்றி மீண்டும் அவருக்கு ஆசை வழங்கியதாம். அதனால தான் காக்கைகளுக்கு ஒரு பக்கம் சாஞ்சு பார்க்கறது அப்படிங்கிறது ராமாயண கதை. சரி, நான் என்னெல்லாம் நடக்கிறேனோ, நான் சொல்கிறது நியாயமான பிரார்த்தனைகள்னு எல்லா மேடையிலையும் சொல்வேன். எது நியாயம்னா, உங்களுக்கு ஒரு நல்ல வீடு, குழந்தைகளுக்கு கல்யாணம், குழந்தை பிறப்பு, நல்ல ஆயுள், ஆரோக்கியம், இதெல்லாம் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை, இதெல்லாமே நியாயமான பிரார்த்தனைகள். அப்படிப்பட்ட எல்லா செயல்களும் வெற்றியடைய விரும்பிய யாவும் கைகூட ஹனுமான் அசோகவனத்தை அழித்த நிகழ்ச்சியை சொல்லும் சுந்தரகாண்ட சர்க்கமான 41 வெதுவெதுப்பான பாலில் சர்க்கரை சேர்த்து
காலை வேளையில் 48 நாட்களுக்கு பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நாம் எதை விரும்புகிறோமோ அதை ஹனுமான் அருளுவார். இந்த ஹனுமானுடைய இந்த எல்லாமே பிரார்த்தனைகள் அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னா, அதாவது ஹனுமான் எல்லாமுமாக இருக்கின்றார். ஹனுமான் சிவன் அம்சம். அவரது வாளில் பார்வதி இருக்கிறார். அவரது நெஞ்சில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் வாசம் செய்கிறார்கள். நவகிரகங்களும் அவருக்குள் அடக்கம் என்பதால் அவரிடம் செய்யும் எந்த பிரார்த்தனைக்கும் வலிமை மிக 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 அதிகம். எனக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க. ஆஃபீஸ்லேயும் இருப்பாங்க, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு இருப்பாங்க. ஏன் நமக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கு, மேல் ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கு கீழ் ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க எதிரியாக இருப்பான். இவனுக்கு அவனுக்கு ஒத்தே போகாது. இன்றைக்கி காலகட்டம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் நான் எனது நியூக்ளியர் ஃபேமிலி எப்படி சின்ன சின்ன குடும்பங்களாக மாறி எடுத்தோம், அதே மாதிரி எல்லாருக்குமே தான் தனதுங்கிற எண்ணம் வந்துடுது. அப்போது அதாவது ஒரு ஃப்ளாட்டில் ஒருத்தர் கார் வாங்குறதுக்கு வைக்கிறதுக்கு இடம் வாங்கியிருப்பார். பக்கத்து ஃப்ளாட்டுக்காரன் புதுசாக ஒரு கார் வாங்கியிருப்பான். அவனுக்கு என்ன எண்ணம்னா, இவன் கார் வைக்கிறான்னு நான் வைக்கக்கூடாதுன்னு. ஆனால் அவன் என்ன சொல்லுவான், நான் தான் இங்கே கார் வைக்கிறதுக்காக பணம் கட்டி வச்சுருக்கேன். ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க எதிரி ஆயிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவம் வந்துடும். அப்போ அந்த எதிரி தன்மை வந்து இப்படி எதிரிகள் எங்கே வேணால் எப்படி வேணால் உருவாகிறாங்க இந்த கால கலியுகத்தில். அப்படிப்பட்ட உண்மையான எதிரிகளை வெல்வதற்கு ஹனுமனுடைய வீரத்தை பறைசாற்றும் சுந்தரகாண்ட சர்க்கம் 42 காலை வேளையில் சர்க்கரை சேர்த்த பாலை வைத்து 48 நாட்களுக்கு பாராயணம் செய்யணும். இந்த எதிரிகள்னு சொல்லும் பொழுது நிஜமாவே அவங்க நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் பண்ணுறாங்கன்னு உங்கள் உள்மனசு சொன்னால் அப்போ இதை செய்யுங்க. ஏன்னா மனசில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதிரியாக இருக்கிறவங்க நாளைக்கு நண்பராக மாறலாம். இன்றைய நண்பர் நாளைக்கு எதிரியாகவும் மாறலாம். ரெண்டுமே உலகத்தில் ஒன்று தாங்க நிச்சயம், மாற்றம். மாறாதது மாற்றம் மட்டுமே. மாற்றங்கள் நிகழ்ந்துட்டே இருக்கும். ஸோ அதனால் இதை மட்டும் உண்மையிலேயே அவங்க எனக்கு எதிரி, அவங்களால எனக்கு நிறைய பிரச்சனைகள், ஆனால் நான் எந்த தப்பும் செய்யலைன்னு உங்கள் மனசாட்சி சொன்னால் அப்பொழுது இதை பாராயணம் பண்ணுங்க. சரி, எனக்கு வீட்டு பிரச்சனை, நில பிரச்சனை, நான் எந்த வீட்டுக்கு போனாலும் 2 வருஷம் மேலே குடியிருக்க முடியல, சொந்த வீடு வாங்க முடியல, இல்லை நான் ஒரு வீடு தேடினா கிட்டக வருது கிடைக்க மாட்டேங்கிறது, அப்படி சொல்கிறவங்களுக்கு சுந்தரகாண்டத்தின் 54வது சர்க்கம் ஹனுமான் இலங்கையை தீயிட்டு கொளுத்திய வரலாற்றை விவரிக்கின்றது. தினமும் காலையில் சர்க்கரை சேர்த்த பாலை வைத்து 48 நாட்களுக்கு இந்த அத்தியாயத்தை பாராயணம் செய்தால் வீடு நிலம் தொடர்பாக எந்த பிரச்சனை இருந்தாலும் தீரும். வீடுன்னு சொன்னால் நிறைய பேர் நான் இதை சொல்லும்போது சொல்லுவாங்க, இது என்ன சொந்த வீட்டுக்கான்னு. நாம் இருக்கிற எல்லா வீடும் நம்ம இருக்கிற வரைக்கும் அது நமக்கு சொந்தம். அதுக்காக நீங்கள் ஓனர்கிட்ட போய் எனக்கு அந்த வீட்டை எழுதி கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. இருக்கிற வரைக்கும் நாம் அதை சொந்த வீடு மாதிரி நினச்சி பராமரிக்கணும். அதே நேரத்தில் வீடுன்னு சொல்லும்பொழுது பிரச்சனைகள் வாடகை வீட்டில் வந்தாலும் சரி, சொந்த வீட்டில் வந்தாலும் சரி, எந்த நிலத்துக்கு வந்தாலும் இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு நிறைய அந்த இப்போ எந்த ரூபத்தில் அபாயங்கள் வருது அப்படின்னே தெரிய மாட்டேங்கிறது. அதான் சாயங்காலம் மாலை முரசு படிச்சுட்டே வரும்போது காரில் நான் நினச்சின்னு வந்தேன், ரோட்டில் மெட்ரோ ரயில் பக்கத்தில் ஒரு வண்டியில் போன ஒரு இன்ஜினியர் மேலே மெட்ரோ ரயிலோட ராடு விழுந்து அவர் செத்து போயிட்டார். இந்த மாதிரி நிறையா பார்க்கணும். இதுதான் சொல்லலை, தெர் ஆர் ஹம்டி நம்பர் ஆஃப் திங்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடுகளத்தோட எடிட்டர் கிஷோர், 34 வயது, ஒன்றுமே இல்லை, எடிட்டிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது மயக்கம் போட்டு உருண்டு விழுந்துட்டார். விஜயா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க, பிரெயின் டெட்னு சொன்னாங்க.